இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். தாகம் தண்ணீரில் யாரும் செல்ல மையத்தில் ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணவங்க வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப்புக்கான லிங்க் வேண்டாம் இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனால் பட் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து பாஸ்வேர்டு வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே வளருது அப்படி தான் என்ன தெரியல இன்றைக்கி. சரி, ஓகே. மியூசிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா சம் லிரிக்ஸில் நெக்ஸ்ட்டு கேமராக்கான ஆப்ஜெக்ட்டுக்கான மூவ் எல்லாமே இருக்குது. இதில் உங்கள் பிக் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? பாய்க்கான பிக்கு உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் கேர்ளாக இருந்தால் கேர்ளுக்கான பிக்கு, பாய்க்காக இருந்தால் பாய்க்கான பிக்கு. ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கலாமா? சரி, ஸ்டார்டிங் வந்துடுங்க. அகைன் கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினா ஒரு மீடியான்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் உங்கள் இமேஜ் சேவ் பண்ணிச்சு ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு அங்கே ஆட் பண்ண போகிற இமேஜ் ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இந்த இமேஜ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையா? சரி, கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்குது. சரி, இமேஜ் சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. போயிட்டு மேலே பாருங்கள் சர்ச் ஆகான கிளிக் பண்ணிட்டு TIELS சர்ச் பண்ணுங்கள். ஒரு ரிசல்ட் வந்து வரும். டைல்ஸா என்னடா இது? ஓகே, டைல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைல்ஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு ஆட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மிரர் ஆப்ஷன் ஜஸ்ட் எனேபிள் வந்து பண்ணிங்க. அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் ரெண்டு வரையும் போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. அதை இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இது கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் தான் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் வந்து போயிட்டு -90 டிகிரி செட் வந்து கொடுத்துறீங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண அப்படியே மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இப்போ இங்கே வரும் ஒரு டி சிம்பிள் வந்து போட்டு வைப்போம். சரி, இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா வந்து எனேபிள் பண்ணிட்டு இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டுனா கீழே சம் லிரிக்ஸ்க்கான ஆப்ஷன்லாம் வந்துருக்கும். ஓகே, அந்த லிரிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் டவுன் வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி இந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இமேஜுக்கான ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த செட் பண்ணிங்களா? செட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள் கரெக்டாக அவனுக்கு வந்து மூவ் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேக் இருக்குது. அதனால் இன்னும் லைட்டாக ஜூம் வந்து பண்ணிக்கலாம் இமேஜ். ஓகேங்களா? ஜூம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் கரெக்டாக அதுக்கான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இமேஜ் ஜஸ்ட் ஏதாச்சும் ஜூம் பண்ணதான் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக பார்த்தா அவுட்புட் வந்து கிடச்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எங்காச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக இமேஜ் மட்டும் மூவ் பண்ணி அலைன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறனா இதுமாதிரி செட் பண்ணி முடிச்சிங்களா? அப்படியே ஸ்டார்டிங் வாங்க. அகைன் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஷேப் ஒன்று ஆட் வந்து பண்ணிக்கோங்களா? எடிட் ஸ்பேஸ் வந்து போங்க. எடிட் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஷேப் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயில் 100 இருக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் புக் மார்க் வந்து இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடிட் ஸ்பேஸே வந்து போங்க. ஷேப் வந்து போய்ட்டு இந்த செகண்டாக இருக்க சூஸ் வந்து பண்ணாதான் இங்கே மேலே இருந்து சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் எண்டில் ஒரு கீ ஃபேம். ஓகே, எண்டு கீ ஃபேம் வந்து போய்ட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அதில் ஃபில் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்து போங்க. அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் மாஸ்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மாஸ்க்குன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது மாதிரி செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் பார்த்தா 0909. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி கேமரா ஆப்ஜெக்ட்க்கு எடுத்து வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணினா இது மாதிரி அவுட்புட்டு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள் கார்னரில் ஒரு ஏரக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இப்போ வீடியோன்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஐட்டம் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. லைட்டிங் பிடிச்சா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா, பாய்.